தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அதாவது CAA அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான அறிவிப்பாணையை வெளியிட்டது மத்திய அரசு. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான அறிவிப்பாணையை வெளியிட்டது மத்திய அரசு. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அதாவது CAA அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான அறிவிப்பாணையை வெளியிட்டுள்ளது மத்திய அரசு. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான அறிவிப்பாணையை வெளியிட்டது மத்திய அரசு. நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடு முழுவதும் CAA என்று சொல்லப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான அறிவிப்பாணையை வெளியிட்டுள்ளது மத்திய அரசு. 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் CAA சட்டம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது இந்த CAA அமலுக்கு வருவதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான அறிவிப்பாணையை வெளியிட்டது மத்திய அரசு. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் டார்வின் வழங்க கேட்கலாம். டார்வின் வணக்கம். நாடு முழுவதும் இந்த CAA ஆனது அமலுக்கு வந்திருக்கிறது, விவரங்கள். வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகளிலிருந்து அகதியாக நம் நாட்டில் குடியேறக்கூடிய இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், சமணர்கள் உள்ளிட்டோருக்கு குடியுரிமை வழங்குவதை தொடர்பாக இந்திய அரசானது ஒரு முடிவெடுத்து அது தொடர்பான ஒரு சட்ட திருத்தத்தை, ஒரு மசோதாவை கடந்த 2019 ஆண்டு நாடாளுமன்றத்தில் அதை தாக்கல் செய்திருந்தது. இந்த சட்ட மசோதா என்பது கடந்த 2019 இரு அவைகளிலும் நிறைவேறியது. குறிப்பாக நாடாளுமன்றத்துடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் அதிக பெரும்பான்மையுடனான அந்த வாக்கெடுப்பு மூலமாக இது நிறைவேறியது. இதனையடுத்து இந்த சட்டத்தை ஆக்குவதற்காக குடியரசுத் தலைவரும் உடனடியாக இதற்கு ஒப்புதல் அளித்திருந்தார். ஆனால் இந்த சட்டம் என்பது ஒரு 6 மாதங்களுக்குள்ளாகவே இது நிறைவேற்றப்பட வேண்டும். குறிப்பாக ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அதிலிருந்து 6 மாதங்களுக்கு அந்த சட்டத்திற்கான விதிகள் வகுக்கப்பட்டு உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும். ஒருவேளை இது தவறும் பட்சத்தில் மீண்டும் நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவை குழுவிடமிருந்து ஒவ்வொரு முறையும் 6 மாத காலம் நீட்டிப்பு என்பது வழங்கப்பட கேட்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே நீட்டிப்பு ஒவ்வொரு 6 மாத காலத்திற்கும் இரு குழுக்களிடமிருந்து மத்திய அரசானது பெற்று வந்தது. குறிப்பாக உள்துறை அமைச்சகம் இந்த கால நீட்டிப்பு ஒவ்வொரு 6 மாதமாக நீட்டிப்பு பெற்றே வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் தான் இதற்கு மிக முக்கியமான காரணமாக கூறப்படுவது என்னவென்றால், நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நடந்த அந்த CAA-க்கு எதிரான அந்த எதிர்ப்பு போராட்டம் மற்றும் மக்களிடையே இந்த CAA தொடர்பான ஒரு புரிதல் இல்லாமல் என்பதுதான் மத்திய அரசுடைய ஒரு விளக்கமாக இருந்தது.
தேர்தலுக்கு முன்பாக இந்த சட்டம் என்பது அமல்படுத்தப்படும் என்று ஏற்கனவே மத்திய அரசானது உறுதி தெரிவித்திருந்தது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பாக இது தொடர்பான அறிவிப்பையும் பல்வேறு பொதுக்கூட்ட பிரச்சாரங்களிலும் இது தொடர்பாக அவர் வலியுறுத்தியிருந்தார். மேலும் இது தொடர்பான கருத்து கேட்புகளும் நடத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் தான் இப்போது மத்திய அரசானது ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதில் அவர்கள் கூறியிருப்பது என்னவென்றால், குடியுரிமை திருத்த சட்டம் என்பது அமல்படுத்தப்படுகிறது. அது தொடர்பான அறிவிப்பாளையை தற்போது வெளியிடுகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக சிஏஏ என்று சொல்லப்படக்கூடிய அந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது நாடு முழுவதும் தற்போதிலிருந்து அமலுக்கு வருவது என்பது உறுதியாகி இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாகவே அங்கு சொன்னது போல இந்த அறிவிப்பு மற்றும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் நடவடிக்கைகள் எடுப்பதாக ஏற்கனவே பாஜக வாக்குறுதி கொடுத்திருந்தது. அது தற்போது மத்திய அரசுடைய இந்த அறிவிப்பு மூலமாக அமலுக்கு ஆகிறது, நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி டார்வின். நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான அறிவிப்பாணையை வெளியிட்டது மத்திய அரசு. நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது நிர்வாக ஆசிரியர் தியாகச்சம்மல் வழங்க கேட்கலாம். தியாகச்சம்மல் வணக்கம். நாடு முழுவதும் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதனால் எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? விவரங்கள். 2019ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி முன்வைத்திருந்த பல முக்கியமான அம்சங்களில் எஞ்சி இருந்த ஒன்று இந்த சிஏஏ சட்டம். அது ராமர் கோயில் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்கள் நிறைவேற்றிய சூழ்நிலையில் தற்போது இறுதியாக இருந்த ஒரு முக்கியமான வாக்குறுதியும் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு நிறைவேற்றியிருக்கிறது. இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது பெருமளவு விவாதத்துக்குள்ளானது. முன்பாக சிஏஏ, என்ஆர்சி என 2 வகையாக கொண்டு வரப்பட்டது. என்ஆர்சி என்பது பதிவு, நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களும் பதிவு செய்யக்கூடிய ஒரு நேஷனல் ரெஜிஸ்டராக இருந்தது. அது பின்னர் பல்வேறு எதிர்ப்புகள், எதிர்கருத்துக்கள், போராட்டங்கள், அகில இந்திய அளவில் நடைபெற்ற போராட்டங்கள் காரணங்களால் அது ஒத்திவைக்கப்பட்டது. தற்போதைய சூழ்நிலையில் சிஏஏ சட்டம் என்பது அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது தேர்தல் சமயத்தில் ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தலுக்கு முன்பாக நிச்சயம் சிஏஏ சட்டம் இந்தியாவில் அமல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். இன்று பிரதமர் நரேந்திர மோடி இது தொடர்பான ஒரு உரையை நிகழ்த்திருப்பதாக முதலில் தகவல்கள் வெளியாகி இருந்தன. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியின் உரை இருப்பதற்கு பதிலாக அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சகம் தனது அரசாணை வெளியிட்டிருப்பதன் காரணமாக இங்கு இந்தியாவில் குடியேறக்கூடிய வேற்று நாடுகளைச் சேர்ந்த வேற்று மதத்தினர், சீக்கியர்கள் உள்ளிட்ட பல்வேறு மதத்தினரும் உரிமை, அதாவது குடியுரிமை பெறுவதற்கான அந்த சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. இது ஒரு நீண்ட நெடிய விவாதத்திற்குரிய ஒரு தலைப்பு என்றாலும் தற்போதைய சமயத்தில், தேர்தல் சமயத்தில் இது மிக முக்கியமான ஒரு விவாத பொருளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த சிஏஏ சட்டத்தினுடைய சாதக பாதகங்கள் என்பது நிச்சயமாக தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும். அது மத்திய அரசுக்கு ஆதரவாக, மத்திய அரசுக்கு எதிராக போகிறதா, அல்லது எதிர்கட்சிகள் இதை எப்படி கையெடுக்க போறார்கள், குறிப்பாக சிறுபான்மை அமைப்பினர், சிறுபான்மை இயக்கத்தினர் இந்த விவகாரத்தை எப்படி இருக்க போறார்கள் என்பதெல்லாம் தேர்தல் சமயத்தில் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. பிரகாஷ், தங்களுடைய மேலதிக தகவல்களுக்கு நன்றி திரு தியாகச்சந்திரன். நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான அறிவிப்பாணையை வெளியிட்டது மத்திய அரசு.
2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் சிஏஏ சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இந்த சிஏஏ சட்டமானது அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவில் தஞ்சமடைந்த சீக்கியர், ஜெயின், பார்சிகளுக்கு குடியுரிமையானது வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ மற்றும் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்திய குடியுரிமை பெற விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்டை நாடுகளில் சிறுபான்மையாக உள்ள இந்துக்கள் இந்தியாவில் குடியுரிமை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம், அதாவது சிஏஏ சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான அறிவிப்பாணையை வெளியிட்டிருக்கிறது மத்திய அரசு. 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் சிஏஏ சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் தஞ்சமடைந்த சீக்கியர், ஜெயின், பார்சிகளுக்கு குடியுரிமை வழங்கவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ மற்றும் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்திய குடியுரிமை பெற விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்டை நாடுகளில் சிறுபான்மையாக உள்ள இந்துக்கள் இந்தியாவில் குடியுரிமை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்டை நாடுகளில் சிறுபான்மையாக உள்ள இந்துக்கள் குடியுரிமை பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ மற்றும் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்திய குடியுரிமை பெற விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது இந்த சட்டமானது அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான அறிவிப்பாணையை வெளியிட்டது மத்திய அரசு. இந்தியாவில் தஞ்சமடைந்த சீக்கியர், ஜெயின், பார்சிகளுக்கு குடியுரிமை வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ மற்றும் புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் இந்திய குடியுரிமை பெற விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்டை நாடுகளில் உள்ள சிறுபான்மையாக உள்ள இந்துக்கள் இந்தியாவில் குடியுரிமை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான அறிவிப்பாணையை வெளியிட்டது மத்திய அரசு. தற்போது நம்மோடு காங்கிரஸை சார்ந்த செல்வ பெருந்தகை இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். சார், நாடு முழுவதும் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதனால் எந்த மாதிரியான சாதக பாதகம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, உங்களுடைய பார்வை சார்? தொடர்ந்து பாஜக RSS கொடுக்கும் வேலை திட்டங்களை செய்து வருகிறது. இது RSS உடைய சித்தாந்தம். சிறுபான்மை மக்கள் யாரும் இந்தியாவில் நிம்மதியாக வாழக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள், அறிவிப்புகளை செய்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் வேற்றுமையில் ஒற்றுமை தான் மகாத்மா காந்தியடிகள் சொன்னார். இந்த தேசத்தில எல்லா சமூக மக்களும், எல்லா இன மக்களும், எல்லா மத மக்களும் ஒற்றுமையாக சகோதர தத்துவத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் போதனைகள் சொல்லினார்கள். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தும் எந்த ஒரு இந்தியாவில் பிறக்கின்ற குடிமகனும் இந்த தேசத்தின் பிரஜை ஆவான், குடிமகன் ஆவான் என்று தான் சொல்லுகிறது. இவர்கள் சிறுபான்மை மக்களை அகற்றிவிட வேண்டும், இல்லை அவர்களுக்கு தொடர்ந்து
தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறது பாஜகவும் RSSம். அந்த சித்தாந்தின் அடிப்படையில் வேலை பார்க்கிறார்கள். எப்படி ஒரு நாடு ஒரு தேசம் ஒரு தேர்தல் என்று சொல்லுகிறார்களோ அப்படி இந்த இந்திய திருநாட்டை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஒருபோதும் இது இந்திய மக்கள் இந்துக்களாக ஆனாலும் பார்சி ஆனாலும் பஞ்சாபி ஆனாலும் கிறிஸ்தவர்களாலும் இஸ்லாமியர்களாலும் இதை ஒருபோதும் இப்படிப்பட்ட பிரிவினைவாதத்திற்கு துணை போக மாட்டார்கள். இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதையெல்லாம் அரசியல் விளையாட்டு. சிறுபான்மை மக்களை விரட்டி விட்டு அழித்து விட்டு பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெறலாம் என்று மோடி அரசு திட்டமிடுகிறது. என்ன திட்டமிட்டாலும் மக்கள் எப்பொழுதும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து இந்த தேசத்தில் பிறந்தவர்களை இந்த தேசத்தில் வாழ்பவர்களை அண்ணன் தம்பிகளாகவும் சகோதர சகோதரிகளாகவும் பாவிக்கின்றனர். அப்படி இருக்கும்போது பிரித்தாளும் கொள்கை RSS உடைய சூழ்ச்சியை நரேந்திர மோடி அவர்கள் பிஜேபியின் மூலமாக தன்னுடைய ஆட்சியின் மூலமாக வெளிப்படுத்த நினைக்கிறார். இது ஒருபோதும் இந்திய மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆகவே இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது, இது தேவையற்றது என்பதைதான் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அதாவது CAA அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறுபான்மை மக்கள் இந்தியாவில் நிம்மதியாக வாழக்கூடாது என்பதற்காகவே CAA சட்டம் அமலுக்கு வந்திருப்பதாகவும் காங்கிரஸை சார்ந்த மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது தெரிவித்திருக்கிறார். தற்போது நம்மோடு திமுகவை சேர்ந்த அமைப்பு செயலாளர் RS பாரதி இணைப்பில் இருக்கார். வணக்கம் சார். நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதனால் சிறுபான்மை மக்கள் எந்த அளவிற்கு அவர்களுக்கான அந்த ஒரு தாக்கம் அவர்கள் மத்தியில் இருக்கும்? உங்களுடைய கருத்து, உங்களுடைய பார்வை சார். இந்தியாவை சீர்குலைக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே மதசார்பு என்பதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதை திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலங்களவையில் கொண்டு வரப்பட்டு கடுமையாக எதிர்த்தோம். அன்றைக்கு நாங்கள் 5 பேர் மாநிலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏற்ற போது எதிர்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் அதிமுகவை சார்ந்த 13 பேர் இதை ஆதரித்தார். அந்த 13 பேர் ஆதரிக்காமல் இருந்திருந்தால் இந்த சட்டம் நிறைவேற்றாது. ஆக பாஜக இந்த மதசார்பு உண்மைக்கு மாறாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்திற்கு உடனடியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களும் இதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சட்டம் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஆதரிக்காமல் தான் நிறைவேறி இருக்கார். ஆகவே இவ்வளவு பெரிய துரோகத்தை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் நல்ல பாடம் புரிந்துவார்கள். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு RS. அண்டை நாடுகளில் சிறுபான்மையாக உள்ள இந்துக்கள் இந்தியாவில் குடியுரிமை பெறலாம் என்றும் மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அதாவது CAA அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது இந்த சட்டமானது அமலுக்கு வந்திருக்கிறது. அண்டை நாடுகளில் சிறுபான்மையாக உள்ள இந்துக்கள் இந்தியாவில் குடியுரிமை பெறலாம் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கிறிஸ்துவ மற்றும் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்திய குடியுரிமை பெற விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்த சட்டமானது தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது. இந்திய குடியுரிமை வேண்டி விண்ணப்பிப்பவர்கள் குறைந்தபட்சம் 6 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருந்தால் போதுமானது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
இந்திய குடியுரிமை வேண்டி விண்ணப்பிப்பவர்கள் குறைந்தபட்சம் 6 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருந்தால் போதுமானது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறுபான்மை மக்கள் இந்தியாவில் நிம்மதியாக வாழக்கூடாது என்பதற்காகவே இந்த CAA சட்டம் அமலுக்கு வந்திருப்பதாக செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். இந்திய குடியுரிமை வேண்டி விண்ணப்பவர்கள் குறைந்தபட்சம் 6 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருந்தால் போதுமானது என்றும் மத்திய அரசு அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியுரிமை கோருபவர்களுக்கு எதிராக அவர்கள் வசிக்கும் நாட்டில் உள்ள வழக்குகள் கணக்கில் கொள்ளப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.